ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். யூடியூப்பில் நடிகர் நடிகைகள் பற்றி கிசுகிசு பேசுகிற சில பத்திரிகையாளர்கள் தன்னை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணும்னு கேட்டதா நடிகர் யோகி பாபு சொல்லியிருக்கிற தகவல்கள் தமிழ் சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிஸ்மி, அந்தணன், சக்திவேல் அப்படிங்கிற 3 பத்திரிகையாளர்கள் பற்றி தமிழ் சினிமாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். வலைப்பேச்சு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தினமும் சினிமா செய்திகள், நடிகர் நடிகைகள் பற்றின கிசுகிசுகள் உள்ளிட்ட விஷயங்களை பேசி வீடியோ போட்டிருக்காங்க. சமீபத்தில் வைரலான ஜெயம் ரவி விவாகரத்திலிருந்து தளபதி விஜய், த்ரிஷா உள்ளிட்ட பல வதந்திகள் இவங்க சொன்னது தான். சமீபத்தில் யோகி பாபு பற்றி இவங்க பேசியிருக்கிற விஷயங்கள் தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி யோகி பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க சொல்கிறதெல்லாம் மக்கள் உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் போக போக அவங்க டுபாக்கூர் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நான் ஒரு இயக்குனரை டார்ச்சர் பண்ணதாகவும் அந்த இயக்குனர் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதாகவும் தப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என் பக்கத்தில் ஒரு பெரிய நடிகரும் இருந்தார். நடக்காத விஷயங்களை ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன இயக்குனருக்கு இப்போயே கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன், பேசுங்க அப்படின்னு சொன்னப்ப, அப்படிலாம் பேச முடியாது, நாங்கள் சொன்னது அவர் கிடையாது, வேற ஒருத்தர், அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டே இருந்தாங்க. உங்கள் வருமானத்துக்காக யாரை வேணா என்ன வேணா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் சினிமாவில் தானே இருக்கீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களை கவனிக்கவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பெரிய நடிகர் இதுக்கு மேலே பேசாதீங்க, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண சொல்லிட்டார் அப்படின்னு யோகி பாபு சொல்லியிருக்காரு. அதாவது யோகி பாபு பற்றி தப்பாக பேசாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பத்திரிகையாளர்கள் பணம் கேட்டதா யோகி பாபு சொல்லியிருக்காரு. யோகி பாபுடைய இந்த பழைய இன்டர்வியூ வைரலான கொஞ்ச நேரத்திலேயே பதறி அடிச்சுட்டு வந்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் அந்த மாதிரி பணம் கேட்கணும் அப்படின்னு இருந்தால் கூட யோகி பாபு மாதிரி ஈத்திரக்கிட்டையா கையேந்து நிற்க போகிறோம், அஜித், விஜய், ரஜினிகாந்த் அப்படின்னு பெரிய நடிகர்கள்கிட்ட தானே கேட்க போகிறோம். யோகி பாபு ஒரு நாளைக்கு 25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஆனால் 5 லட்சத்துக்கு தான் கணக்கு காட்டுறாரு. மீதி பணத்தை பிளாக் மணியை தான் வாங்கிட்டு இருக்காரு. தமிழ் சினிமா திறமையானவங்களையும் கோபுரத்தில் வைக்கும், அதே போல் சில குப்பைகளும் கோபுரத்தில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி தான் யோகி பாபுவும் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இன்னொரு கிசுகிசுவையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வேதாளம் படத்தோட ஷூட்டிங் அப்போ அஜித் தன்கிட்ட டோன்ட் டச் அப்படின்னு சொன்னதா இவங்க கிட்ட யோகி பாபு மனம் வருந்தி சொல்லியிருக்காராமா. இதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிற யோகி பாபு என்ன பண்ணியிருக்காருன்னா, வேதாளம் படத்துடைய ஷூட்டிங் அப்போ அஜித்குமார் தன்னையும் மொட்டராஜேந்திரனையும் ஃபோட்டோ எடுத்த பிக்சரை ஷேர் பண்ணி மைடியர் தலை, மை ஃபேவரட் ஸ்டில் அஜித்குமார் சார் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதாவது இவங்க சொல்கிற பொய்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.